பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம லாங் ரைடுக்காக வந்துட்டு ரைனாக்ஸில் இந்த பாக்ஸில் நிறைய ஐட்டம் போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி எல்லா ஐட்டத்தையும் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து வெளிய வச்சிருவோம். அதுக்கப்புறம் என்னன்னா எத்தனை பார்சல்? 1 2 3. இதுதான் டேங்க் பேக். இன்னொரு டேங்க் பேக். இதுதான் பெருசு. 4. இது 5 டெயில் பேக்ஸ். மொத்தம் 5 ஐட்டம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. 5 ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் நமக்கு அனுப்பியிருக்காங்க. இது ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கிறோம். இது டெயில் பேக், எக்ஸ்பீடிஷன் ட்ரையல் பேக். நீ ஃபுல்லாகவே தெரிய மாட்டேற. ஃபுல்லாக தெரியலையா? பரவாயில்ல. ஏன் பார்க்கலாம். அது வெல்க்ரோ. இதெல்லாம் 42 லிட்டர்ஸ் தானே அது? 42 48. ஸோ இது ஒரு டெயில் பேக் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர். இதோட ப்ரைஸ் என்னன்னா 3950 இதோட ப்ரைஸ். உள்ள ஸ்பேஸ் இருக்கு. எஸ். இங்க முன்னாடியே ஒரு குட்டி பவுச் இருக்கு. குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? தொட்டு பார்த்தாலே தெரியுது. மெட்டீரியல் செம குவாலிட்டி. அண்ட் இதுக்குள்ள தண்ணி போக வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இது மேலே அழுக்கு பட்டாலும் இது தொடச்சி எடுத்துடலாம். டஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒட்டிக்காது. இதை வந்துட்டு நம்ம பேக் பேக் மாதிரி இதை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்ஸா? எஸ். நம்மளோட ரைடு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றின எங்களோட ரிவ்யூ வந்து நாங்கள் கொடுக்குறோம். அண்டு இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் நமக்கு என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்டோட டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோவாக இது இருக்காது. அதை நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு டேங்க் பேக் வந்துருக்கு. டேங்க் பேக் பார்ப்போம். இந்த பேக் எனக்கு. இதுவா? எஸ். சரி வச்சுக்க. இது என்ன ஆப்டிமஸா இல்லை ஃபுல் சம்திங்? இது நேம் பாரு. நான் ஆப்டிமஸ் இல்லை இல்லை, இது நீ வச்சுக்கோ. இதுதான் குட்டி. இதான் குட்டியாக இருக்கு. குட்டி தான் உனக்கு வேணுமா? ஆமாம். ஓ, நல்லா இருக்குல்ல. மொபைலும் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ரெயின் கவர் கொடுத்துருக்காங்கப்பா. ரெயின் கவர், ஸ்ட்ராப்பு. இங்கே பாரு, ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இங்கே பவுச், இங்கே பவுச், இங்கே ஒரு மேக்னெட்டிக் டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பாரு. இல்லை, இது பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இது நம்ம பார்க்குறப்ப யூஸ் பண்ணுறப்பையும் தெரியும் நமக்கு இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது. இது வந்துட்டு ஆப்டிமஸ் டேங்க் பேக். ஸோ நமக்கு 2 டேங்க் பேக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இதுதான் ஆப்டிமஸ் டேங்க் பேக். இந்த டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியில் வச்சுக்க போகிறோம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரில் வைக்க போகிறோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படியே சூப்பராக லஞ்ச் பேக் மாதிரி அழகாக இருக்குல்ல? க்யூட்டாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனு எக்ஸசைஸ் மட்டும் வச்சுக்கலாம். இங்கே பாரு. இதுக்கு கூட ரெயின் கவர் இருக்கியா? க்யூட்டு. இதுக்கியா இருக்குல்ல? இதுக்கும் சைடில் 2 பவுச்சு. நல்லா இருக்கும். நைஸ். லேப்டாப் பேக் மாதிரி போகுது. நல்லா இருக்கு. க்யூட்டு. இந்த பேக்குக்கெலாம் நீங்கள் வந்துட்டு பேக் பேக் மாதிரி ஸ்ட்ராப்பில் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப குட்டி. இதுக்கு இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்களா? ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டிக்கிற ஸ்ட்ராப்பு சைடில். இது என்ன இப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் நம்ம கோப்ரோட ஆக்சசரிஸ் மட்டும் வச்சுக்கலாம். கரெக்டாக காம்பேக்டாக இருக்கும்ல? ஆமாம். ஃபேம் இது ஆப்டிமஸ் டேங்க் பேக்.
இது பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் டேங்க் பேக். இந்த 2 டேங்க் பேக் தான் நமக்கு வந்துட்டு Rynox சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லக்கேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு போவோம். 3 ஹவர் மினிட்ஸ். ஸோ 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். இது 6 க்ளவுஸு. என்னோட க்ளவுஸ் ஃபேம். ஃபேம் இது நம்ம மோட்டோஅடிக்டோக்கு க்ளவுஸ். உன் பூட்ஸுக்கு மேட்சிங்காக ரெட் கலர். சூப்பர். போட்டு பாரு போட்டு. எப்படி இருக்கு மோட்டோஅடிக்டோ? பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃபேம். சரி 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அந்த க்ளவுஸுக்கு? 9.5. 9.5. மீதி 5 எனக்கு க்ளவுஸு பிரேக் ஆகல. பிரேக் பண்ணிட்டு 10 வந்துடும். பிரேக் பண்ணிட்டு 10. நல்லா இருக்கு. இது என்ன மாடலு? Rynox Tornado Pro 3. சூப்பரா இருக்கு ஃபேம் க்ளவுஸ். கரெக்டான ஃபிட்டிங். ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ Rynox. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் ஃபேம். இந்த பெரிய பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் பேண்ட். இது வான் பேண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இது ஏன் பேண்ட் அம்மா ஃபேம். இது நம்ம பேண்ட்டு ஃபேம். இதுதான் நமக்கு இவங்க சென்ட் பண்ணியிருக்க பேண்ட். இதோட மாடல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்டோ. மோட்டோஅடிக்டோ அட்வென்டோ. ஆடாடா. எப்படி? ஓகே நம்ம அதை போட்டு பார்ப்போம். எப்படி பேண்ட்? சூப்பர். கீழே ஃபிட்டிங் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த காலத்து பெல்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கு. ஓ டைட்டும் பண்ணிக்கலாமா? சூப்பரா. பென்சில் ஃபிட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். கீழே ஸ்லிம் ஃபிட். தெர்மல் லேயர் இருக்கு அதனால தான். ஓ மொத்தமா இருக்கு. ஆமா இப்ப தெர்மல் லேயர் கழட்டிட்டோம்னா கொஞ்சம் பென்சில் ஃபிட் மாதிரி ஆயிடும். பாருங்க ஃபுல்லா பாக்ஸா லக்கேஜா இருக்கு. பாதி பாக்ஸ் வந்துட்டு கிச்சன் வெளியே இருக்கு. ஏன்னா என் ரூம்ல எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை பாக்ஸ் எல்லாம் போட்டா. பேண்ட் நல்லா இருக்குல்ல. அண்ட் உங்களுக்கு இந்த பேண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பேக் எல்லாம் பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட். நம்ம ஃபுல் சேஃப்டியோட தான் கேமரா. இங்க பாருங்க. நீகாடா சைடுல இந்த இடத்துல பேடிங் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் இருக்கு. அதாவது கொஞ்சம் நமக்கு லூஸ் பண்ணா டைட் பண்ணாலும் இவங்க வெல்க்ரோ ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட்டன் நமக்கு டைட் பண்ணோம்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்படி நைஸ். ஆனா இதை போட்டுட்டு நடக்கிறப்ப ஒன்றும் வித்தியாசமா தெரியாது. அந்த பேடிங் தான் டிங்கு டிங்குன்னு இடிக்கும். நம்ம பேடிங் நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பெருசா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். வச்சுக்கலாம். இப்போ உன்னோட பேண்ட் போடும். எஸ் கம் ஆன். அண்ட் இங்க பாருங்க சொன்ன மாதிரி ரெயின் லேயர் கொடுத்துருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சு. அதையும் ஒரு காமிச்சரை ஓப்பன் பண்ணி பேண்ட். இதான் ரெயின் லேயர். நம்ம ரைடிங் பேண்ட்டுக்கு ரெயின் லேயர். நம்ம ரெயின் பேண்ட் மட்டும் தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம் ரெயின் பேண்ட் வாங்கணும்னு நினச்சோம். இந்த பேண்ட்டோடைய ரெயின் லேயரும் வருது தெர்மல் லேயரும் வருது. ஸோ நம்ம தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே இப்போ நம்ம மோட்டோஅடிக்டோட பேண்ட்டுக்கு போவோம். பண்ணுறா. இதுதான் லாஸ்ட் ஒன். இது வந்துட்டு என்னோட ரைடிங் பேண்ட். எஸ் நம்ம மோட்டோஅடிக்டோட ரைடிங் பேண்ட் சைஸ் XXL. என்னமா லூஸ் ஆயிடக்கூடாது கடவுளே. இடிங்க அப்பா எவ்வளோ பெருசு இருக்கு. உயர்ந்த மனிதர்களுக்காக செஞ்சிருக்கிறாங்கப்பா. இது ஏன்னா யானைக்கால் சைஸ் மாதிரி இருக்கு. இந்த போட்டு பாரு ஃபேம். உள்ள தெர்மல் லேயர் இருக்கு. அதனால தான் புசுன்னு உங்களுக்கு தெரியுது. தெர்மல் லேயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா தெரியாது. அந்த சைடில் ஜிப் ஓப்பன் பண்ணி காட்டேன் தெர்மல் லேயரு. அந்த ஜிப்பு இல்லை அந்தாண்ட ஜிப்பு. தெர்மல் லேயர் பாருங்க. அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் லேயர். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேண்ட்டு கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7950. பேண்ட்டோட மாடல் வந்து அட்வென்டோ பேண்ட்ஸ். ஓகே கையெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இப்போ தான் பைக்கை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம் இப்போ தான் அட்வென்ச்சருக்கு வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு செயினை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்வென்ச்சருக்கு கையெல்லாம் பிளாக்காக தான் இருக்கும். பேண்ட்டு சூப்பராக இருக்குது ஃபேம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இது பிரிச்சு அதனால இங்க லாக் பண்ணிக்கலாம். ஏர் வென்டிலேஷன். ஆமா ஏர் வென்டிலேஷனுக்கு சூப்பர்ல. ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுன்னா இதை பிரிச்சு அங்கே ஓட்டினோன்னா காற்று காலுக்கு காற்று காற்று போகும். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ திங்ஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க Rynox. மேம் டோட்டலி 6 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு Rynox சென்ட் பண்ணியிருந்தாங்க. 2 டேங்க் பேக்கு, 2 டேங்க் பேக், ஒரு டெயில் பேக், ஒரு க்ளவ் அண்ட் 2 ரைடிங் பேண்ட்டு. இன்னொரு பேண்ட்டை காட்ட முடியாது, அது மோட்டோஅடிக்டோ போட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ திங்ஸ் நமக்கு Rynox சென்ட் பண்ணி ஐயா சுண்டா ஒரு வடிக்குதான் புண்ணா இந்த வரல போடுறான்.
இந்த 2 வரலாம் போடு. ஸோ இவ்வளோ திங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைனாக்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தம் டோட்டலாக 6 ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது எல்லா ப்ராடக்டோட பையிங் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ரைனாக்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ், வெப்சைட், அனுப்பியிருக்க ஒவ்வொரு ப்ராடக்டோட பையிங் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே என்னால் அதை தூக்கிட்டு இருக்க முடியாது, பயங்கர வெயிட்டாக இருக்குது. அண்ட் உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய். இன்னும் நீ வந்து அடிக்க முடியாது.